10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன். என்னுடைய ஃபோட்டோவை கிளிங்க, பேனர் உடைங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க. ஆனால் என் ரசிகை மேலே மட்டும் கை வைக்கணும். யார் அவன்? என் நெஞ்சில் குடியிருக்கும் சத்தம் கேட்கல. இளவரசர் வந்துட்டாரா? சிங்கிளா வந்துக்கிறான். இவனா ப்ரூஸ்லியா ஜெட்லியா? தமிழ்நாடுக்கு தளபதி வெற்றி மாறு. ഇറങ്ങിയാച്ച് രണ്ടിലൊന്ന് പാത്രം. ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസിൽ ഒരാളാണ് വിജയ് സർ. The Samrat of South Indian box office, Vijay. ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். அது செஞ்சா கூட ஜனங்க எடுத்துக்கணும். அந்த டைமிங் சென்ஸ் எக்ஸலண்டா இருக்கு விஜய் கிட்ட. Indian economy is the best economy. Indian economy is always our economy. கவர்மெண்ட் காலேஜ்ல இப்படி ஒரு ஸ்டூடெண்டா? நம்மள பத்தி தெரியல. அடப்பாவி, உடம்புல எங்கெங்க பிட்டு வச்சிருக்கேன்னு பிட்டுக்கே அட்டவணை போட்ட முதல் ஸ்டூடெண்டே நீதான்டா. இப்ப நீ என்ன பண்ண? ஜம்ப் பண்ண. நாங்கலாம் சூப்பர்மேன். இப்படிதான் வருவோம். ஆனா உன்னை பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தெரியுது. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். தம்பி யாரா? இல்ல பாப்பா. சிகரெட்டை நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? நாம சில பேரை பார்க்குறோம், பழகுறோம். அதுல யாராவது நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் நம்ம லைஃப் பார்ட்னரை வந்தா நல்லா இருக்குமே நம்ம ஆசைப்படுறோம். I love you, விஜய். ஒவ்வொரு வாட்டியும் நான் உன்னை பார்க்கும்போது நீ பண்ற ஏதாவது மறுபடியும் எனக்கு ஒரு மேல லவ் வருது. பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கேன். போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா? பிரம்மனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட். அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாதுடா, 2 கண்ணு பத்தாதுடா. என்ன மாசுங்க விஜய் தம்பிக்கு. இவன் ஒரு கில்லி சார். ஆல் ஏரியாவிலயா ஐயா கில்லில. உங்க எதிரியோட தெரியாத எதிரிக்குதா அல்லு. நீ குரல் மட்டும்தான் கொடுப்பா, நான் குறவாளியவா இருப்பேன். ஆனா செய்கைலாம் செம்ம ஃப்ளோல இருக்கு. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். வரேன் தனியா. அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் தட்டி ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் 100 வாட்டி யோசிச்சுக்கிறேன். ஆனா இறங்குனதுக்கு அப்புறம் ஏன்டா இறங்கணும்னு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. நான் என்னைக்கும் யாரையும் எதிரியா நினைச்சதில்லை. ஆனா என்ன எதிரியா நினைச்ச யாரும் இருந்ததில்லை. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். எதிர்ப்பு எங்க இருக்குதோ சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்காரதான நம்ம பழக்கமே. காடுனா நான் சிங்கம். 10 நிமிஷத்துல மொத்த பேரும் வண்டியில இருக்கணும். வண்டி இந்த ஏரியா விட்டு வெளியே இருக்கணும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன். நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் அது இல்ல, இதுதான். எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா? ஆளுவோம் இடம் எனக்கு பயம் இல்ல.
வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க. வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கிறதுக்கோ தோக்கிறதுக்கோலாம் இல்ல, வாழ்றதுக்கு. ஆனா என் கதையை வேற. அவனோட அந்த பார்வை, அந்த கண். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட்டு வந்திருந்தா கண்டிப்பா காப்பாத்திருப்பான். கடைசி வரைக்கும் என் பிரீத்தி சிரிச்சது மட்டும் மனசுல இருக்கு. இது யார் என் லைஃப்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாலும் என் மனசு என்கிட்ட இல்லடா. ஆனா இப்ப அவ இல்லாம முன்ன முடியலடா. எனக்கு பர்சனலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. உயிர் மேல ஆசை ஓடி போயிடு இல்ல. அப்படியே திரும்பி போயிடுவேன் நினைச்சியா? திரும்பி போறவன் இல்லடா, திருப்பி கொடுக்கறவன். ஒரு क्वेश्चन கேட்கணும்னா என்ன கேட்கணும்? விஜய் சார் எப்படி இப்படி ஆடுறீங்க? ஐ மீன் ஹி டஸ் எவ்ரிதிங். எப்படி இது ஆடுவார் அவரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆக்ஷன் சொன்னா முட்டி போட்டு திருப்பி அப்படிலாம் கூட ஆடலாம். விஜய் சார் மாதிரி அவ்வளோ லாங் ஷாட்ல அவ்வளோ நேரமா விதவுட் மிஸ்ஸிங் பீட் அவர் மட்டும் தான் பண்ணுவாங்க. தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீட்டு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சோம் வாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் பிடிச்ச புடுங்கு புடி நான் சிரிச்ச பாண்டபடி நான் பாடும் பாட்டுக்கு தோல் கரை நீ கடி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். யாருடா சொல்லும் நீ? ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒன்னா படிச்சுட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தருக்கு மட்டும் நடிக்கணும், ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும், ஹீரோ ஆகணும், எல்லாமே மனசுக்குள்ள இருந்துச்சு. என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்புல நடிச்சு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினைச்சுதான். ஆனா அந்த படம் எனக்கு கைவிட்டுச்சு. 27 வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு மேகசின் வந்து எழுதினாங்க. அழுதான் நல்லாவே, ஒரு நைட்டு ஃபுல்லா அழுதான். அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான் பெருசு. ஆனா அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணி காமிச்சு அதே மேகசின் வந்து கவர் பேஜுக்கு விஜய் போட்டோ வேணும் ஸ்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி காலம் இன்னொருத்தருக்கான காலம் வந்துருக்கு. 1990களில் எனக்கு போட்டியா ஒரு நடிகர் உருவாங்க. முதல்ல ஒரு போட்டியாளராக இருந்தார். போக போக அதுவே ஒரு சீரியஸான போட்டியாளராக மாறினார். அவர் வெற்றி மேலே உள்ள பயத்தில் நானும் வளராங்க. அந்த மாதிரி ஒரு போட்டியாளர் உங்கள் லைஃப்லையும் இருக்கணுங்க. அந்த போட்டியாளர் உருவான வருடம் 1992. அந்த போட்டியாளரின் பெயர் ஜோசப் விஜய். ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி, நீங்கள் தான் போட்டி, நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ உங்கள் உயரம் என்னன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். கம்ப்ளீட் வித் yourself. Only that will make you better.
எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுதான் நான் நினைக்கிறேன். ஹீரோவை லவ் பண்ணுற ஃபேன்ஸை பார்த்துருப்போம். பட் ஃபேன்ஸை லவ் பண்ணுற ஒரு ஹீரோன்னா அது விஜய் சார் தான். என் நெஞ்சில் குடி இருக்கும் என்னுடைய நண்பிகள். நான் சாகிற வரைக்கும் ஒன்று மட்டும் என்னால் நிச்சயமாக செய்ய முடியும். அது உங்களுக்கு உண்மையாக இருக்கிறது. உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் அத்தனை பேருடைய நெஞ்சுகளில், தமிழர் அல்லாதவர்களுடைய உள்ளங்களிலும் தனி இடம் பிடித்து நிற்கும் ஒரு அற்புத கனவு. அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்புக்கு ஈடாக. ஒருத்தங்களுக்கு கீழே எவ்வளோ படைகள் இருந்தாலும் அந்த படையை வழி நடத்துறதுக்கு ஒரு தளபதி தான் வேணும். அது நம்ம தளபதி தான். எனக்கு என்னுடைய கனவெல்லாம் சினிமா நடிப்பு தான். அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருந்தது. ஒருவேளை அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அது ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க. தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்லை, நம்ம தேடி வர விஷயம். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். இங்க யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும். ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே நோ லுக்கிங் பேக். இந்த முடிவு நான் மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு இல்லைங்க, நாங்க எடுத்த முடிவு. ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே, அது இருக்கும் தான். என்னடா இவன் திடீர்னு ஒருத்த என்ட்ரி கொடுத்துட்டானே. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்துல கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம, ஒரு பதட்டம் இல்லாம வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், நம்ம அண்ணன் தாண்டா கில்லி. கப்பு முக்கியம் பிள்ளை. 69 படத்தை நிறுத்துறாரு அப்படின்னு ஒண்ணு எல்லாருக்கும் கொஞ்சம் சங்கடம் இருக்கு. நான் வரேன். And hey, the plan is on. சில விஷயங்கள் கேட்கறத விட பார்க்கறது தான் த்ரில்லிங்கா இருக்கும். I'm waiting. அப்பு முக்கியம் பிகில, அப்பு முக்கியம்.